அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்பிக்கையுடன் கவிஞர் பா. விஜய் அவர்கள் எழுதின தன்னம்பிக்கை கவிதையிலிருந்து ஒரு சில வரிகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்ற காணொளியிலும் பார்த்தது போல் இந்த காணொளியிலும் ஒரு சில வரிகளில் நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கவிதை வரிகள்: உன்னை உதாசீனப்படுத்தும் உறவை நீ உதாசீனப்படுத்து. உன்னை பக்குவப்படுத்தும் தோல்விகளை நீ சொந்தமாக்கு. பின் வெற்றி எனும் சொல் உனக்கு சொந்தமாகும். அழகான வரிகள் இல்லையா? உன்னை உதாசீனப்படுத்தும் உறவை நீ உதாசீனப்படுத்து. நம்மளை யாராவது ஏதாவது உதாசீனப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா முதல் அந்த வார்த்தைகளை நம்ம உதாசீனப்படுத்தணும். எந்த மாதிரி அப்படின்றத நம்ம கொஞ்சம் மனசில் வச்சோம்னா நம்ம முன்னேறக்கான வழி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான், அந்த வார்த்தைகள் தான் நம்மளை பக்குவப்படுத்தும். அது நம்ம தோல்விகளாக இருந்தாலும் சரி, அந்த உதாசீன வார்த்தைகள் நம்மளை பக்குவப்படுத்தி முன்னேற வழிவகை செய்யும். அப்போது தோல்விகளை நம்ம ஏற்றுக்கணும். அந்த தோல்விகளிலிருந்து நிறைய பாடங்கள் நம்ம புதுசாக கற்றுக்கொண்டு முன்னோக்கி நடக்கிறதுக்கு உந்துதலாக இருக்கும். அதுக்கப்புறம் தானாக வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்மளுக்கு தாரக மந்திரமாக நம்ம மனசில் எடுத்துக்கணும். இந்த மற்றவங்க நம்மளை நிராகரிச்சுட்டு உதாசீனப்படுத்தி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மன உளைச்சலை நம்ம எடுத்துக்கக்கூடாது. எப்பொழுதுமே அந்த உதாசீன வார்த்தைகளை மனசுக்குள்ளே வச்சுட்டு உடல் பலனை கொண்டு உழைத்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். சிந்தித்து வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வைக்கணும். இப்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்க முடியாது. இதுவே இயற்கையின் நீதியாக இருக்கிறது. அப்படின்னு என்ன? ஏதாவது ஒன்று இழந்தோம்னா, அதாவது தோல்விகள்னால தான் நம்மளுக்கு வெற்றிக்கான முதல் படியில் ஆராயும் மனப்பக்குவம் நம்மளுக்கு வருது. இது என்னன்னா, உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியே விட முடியாமல் மீண்டும் மீண்டும் சுவாசிக்க நம்மளுக்கு உந்துதல் ஏற்படும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இழந்தவைகளை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்து கவலைப்படாமல் நம்பிக்கையோடு, அதுவும் தன்னம்பிக்கையோடு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம மனசில் கவனமாக எடுத்துக்கிட்டு அதுக்கான உழைப்பை போட்டன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உயர்வான படிகளை சீக்கிரம் மிக எளிதில் எட்ட முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். இதுதான் நமக்குரிய தன்னம்பிக்கை வரிகளை நம்ம எடுத்துக்கணும். ஆமாம், மற்றவங்களை பழிவாங்கும் எண்ணத்தில் இருந்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளை உதாசீனப்படுத்திட்டாங்க, அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காம அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ளே ஆழ விதைத்து விட்டோம்னாவே நம்ம வெற்றிக்கான படியை ஒவ்வொன்றா தொட்டுட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வெற்றிக்கான படிக்கட்டை எட்டுவதற்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா, காலமும் நேரமும் கொஞ்சம் பணிவும் துணிவும் பொறுமையும் இருந்தால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். இதுக்கு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், அவ்வளோதான். அப்போது நேரம் காலம் பார்க்காமல் உழைத்தால் திறமைகளுக்கு ஏற்ற உயரத்தை நம்ம அடைய முடியும். மிக எளிதில் உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான், ஆர்வத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட மனசுக்குள்ளே தாரக மந்திரமாக நம்ம எடுத்துக்கணும். உதாசீனம் செய்வர்களை நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு பழிவாங்கும் எண்ணத்தில் இருந்து விடுவித்து அதை ஒரு தூண்டுகோலாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளை யார் என்ன உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்கள நம்ம நண்பர்களாக நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நம்ம முன்னேறக்கு வாய்ப்பு தட்டி கொடுக்குறாங்க அவங்க அப்படின்றத நம்ம மனசில்
எடுத்துக்கணும். இதைத்தான் இந்த கவிதை வரிகள் நம்மளுக்கு புலப்படுத்துது. அப்போது உன்னை உதாசீனப்படுத்தும் உறவை நீ உதாசீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் கவிஞர் பா. விஜய் அவர்கள் நமக்கு தாரக மந்திரமாக கூறுகிறார். நன்றி, வணக்கம்.